ஒரு பக்கம் இங்கே கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க மண்டபத்துக்கு. அங்கே போயிட்டு அந்த மலையாள நம்பூதிரியை வர வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு இவங்களோட சாமியார் வந்துட்டு இருக்க ஒரு பக்கம் அந்த நம்பூதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுறாரு. என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துறாங்க. அவர் யாருன்னு சொல்லி கேட்க, அவர் தான் வந்துட்டு இவங்களுக்கு சாமியாடி, அவர் இது பண்ணி தான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை இது பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி கரிகாலன் வந்து சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் பூஜை பண்ணுற நேரத்தில் அவர் மட்டும் இருக்கக்கூடாது, அவர் குறுக்க வந்தால் எல்லாமே கெட்டு போய்டும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, அவர் ஆனால் எதுவும் வரமாட்டார், நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி கதிரும் குணசேகரனும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணி நீங்கள் உங்கள் இதில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் இவங்களையும் பார்த்துட்டு ரேணுகாவையும் பார்த்துட்டு இவங்க ஒரு பொண்ணு முடிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு, பெரிய இதுவெல்லாம் தாண்டி தான் இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்காக நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு குணசேகரன் சொல்லிடுறாரு. எனக்கு ஒரு ரூம் வேணும், அதுக்கப்புறமா பூஜை பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமு, பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ரூமு, எங்கள் ஆளுங்க தங்குறதுக்கு ஒரு ரூம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை ரூம் வேணுமோ எடுத்துங்க, இங்கே இருக்கிற இது பக்கத்து பில்டிங்கில் இருக்குது எல்லாமே கூட எடுத்துங்கன்ட்டு சொல்லிகிட்ருக்காரு கரிகாலன் ஒரு பக்கம். உனக்கு கல்யாணம் நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், எனக்கு எப்படியோ அப்படி இப்படின்னு ஆச்சு, ஆனால் அதை வந்துட்டு இந்த சமூகமும் யாருமே ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி கரிகாலன் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் இவருக்குன்னு சொல்லிட்டு முல்லையை பார்த்து கேட்க, எனக்காவது அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சு, இந்த மனுஷனுக்கு அது கூட இல்லைன்னு கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேர் தான் எனக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் உதவணும், நான் சொல்கிறத தட்டாமல் செய்யணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இவங்க சொன்னதெல்லாம் கேட்டுருந்தோம், இன்றைக்கி 2 நாளைக்கு வந்துட்டு நீங்கள் சொல்கிறது கேட்க போகிறோம், அவ்வளோதான், சரி ஓகேன்ற மாதிரி கரிகாலன் ஒத்துக்கிறாரு. அப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு மேலேருந்து இவங்கெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க, ரேணுகாவும் நந்தினியும் என்ன நடக்குதுன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஃபோனில் வந்துட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது அவனை பிடிச்சி முடிச்சு விட்டுருங்க, அந்த ஜீவானந்தத்தை, அவன் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த பொண்ணு கூட்டு நீங்கள் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த போலீஸ்காரங்க நாங்கள் நடுக்காட்டில் இருக்கோன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே பேசிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் கதிர் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு அறிவுக்கிட்ட. அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் என் ஆள் பார்த்துப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி வாங்க, நீங்கள் பாட்டுக்கு நின்று பேசிக்கிட்டு எதிர்கட்சி ஆளுங்க ஃபோன் ஒட்டு கேட்டு ஏதாவது பிளான் பண்ணிட்டு போகிறாங்க நம்மளுக்காக இன்ஸ்டான்னு முல்லை கூட்டின்னு போயிடுறாரு உள்ளே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வந்துட்டு ஜீவானந்தத்துக்கிட்டே பேசியிருக்காங்க. எதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் 2 நாள் கழிச்சு தானே இப்போவே எதுக்கு போனாங்க மண்டபத்துக்குன்னு கேட்குறாங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு பெரிய பிளானாக போட்டுட்ருக்காங்க சார்ன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே கல்யாண புடவையில் சாரீ நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பார்கவி அழகாக நின்றுட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே கல்யாண ஏற்பாடுக்கான இது எல்லாமே போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் எல்லாமே டென்ஷனாக இருக்குது, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தர்ஷன் ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி மயக்கத்துலேயே அவங்க மருந்து இருக்கிறதுனால இவன் ஏன் இப்படி இருக்கான், எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இவன் முதல்ல பழைய மாதிரி சரியாகி வரட்டும், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், எனக்கு இப்போ இவன் சரியாகணும் அப்படின்ற மாதிரி சக்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காரு மண்டபத்தில். குணசேகரனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து தர்ஷன் இருக்கிறத பார்த்து அவங்க பாட்டியுமே அவங்கள பிடிச்சிக்கிட்டு அழுதுட்ருக்காங்க. தர்ஷனை சரி பண்ணி விடுவாங்களா இல்லை என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.